வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மத்திய அமைச்சர்களை சபாநாயகர் செல்வம் தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, எல் முருகன், அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோரை புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் திரு ஜான்குமார், எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், ராமலிங்கம் மற்றும் பாஜக மாநில செயலாளர்கள் ஜெயக்குமார், ரத்தினவேல், மாநில விவசாய அணி தலைவர் ராமு ஆகியோர் நேரில் சந்தித்து மத்திய அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் அலுவல் விதிகளில் காலத்திற்கேற்ப மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமை செயலரை சேர்மனாக கொண்டு புதிய உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு செயல்படும் விதம் குறித்து கடந்த 1963ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட புதுச்சேரி அரசு அலுவல் விதிகள் எடுத்துரைக்கின்றது. முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ள அதிகாரங்கள், அரசு துறைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று இந்த அரசு அலுவல் விதிகள் பட்டியலிடுகின்றன. இது மட்டுமின்றி நிதித்துறை, சட்டத்துறைகளில் பொறுப்புகள், மத்திய அரசு, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஆணைகளின் போது அரசு எப்படி செயலாற்ற வேண்டும் என்றும் அரசு அலுவல் விதிகள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. கடந்த 1963ஆம் ஆண்டு உள்துறை மூலம் பார்லிமெண்டில் இயற்றப்பட்ட இந்த புதுச்சேரி அரசின் அலுவல் விதிகளில் காலத்திற்கேற்ப திருத்தங்களை ஏற்படுத்த புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக தலைமை செயலர் சரத் சவுகான் சேர்மனாக கொண்டு புதிய உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கமிட்டி 3 மாதத்திற்குள் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை கிடைத்ததும் உள்துறை வாயிலாக பார்லிமெண்டிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. மருந்து பாதுகாப்பில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலைநிறுத்தி வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அண்மையில் வழங்கப்பட்ட அமாக்சிலின் உலர் பவுடர் மருந்தின் காலாவதி தேதி ஜூன் 30 என இருந்தது. ஆகவே குறிப்பிட்ட காலாவதி தேதிக்கு முன்னர் தான் மருந்தின் செயல்திறன் மற்றும் நுகர்வுக்கான பாதுகாப்பு முற்றிலும் உறுதி செய்யப்பட்டது. மருந்தின் காலாவதி தேதியானது முழு ஆற்றல் மற்றும் பாதுகாப்புக்காக உற்பத்தியாளரால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட காலக்கெடுவை குறிப்பதாக உள்ளது. ஜூன் 24 என மருந்து லேபிளில் குறிப்பிடும் போது அது அந்த குறிப்பிட்ட தேதி வரையில் இருக்கும். நோயாளியின் பாதுகாப்பு மற்றும் மருந்து பராமரிப்பு ஆகியவற்றில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலைநிறுத்தி வருகிறது. அனைத்து மருந்துகளும் அரசின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்கள் மூலம் தரம் மற்றும் ஆற்றல் குறித்து சரியான சோதனைகளுக்கு பிறகே கொள்முதல் செய்யப்படுகின்றன. அனைத்து மருந்துகளின் கையிருப்புகளின் காலாவதி தேதி தகுந்த நேரத்தில் சரிபார்க்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் வாய்க்காலை சீரமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் நிதி உதவியினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் தேங்காய் திட்டு மரப்பாலம் மின் நிலையம் சுற்றுச்சூழல் ஒட்டியுள்ள வாய்க்காலை தூர்வாரும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் வீதம் என 50 லட்சத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதல்வர் ரங்கசாமி இன்று வழங்கினார். மேலும் காயமடைந்த 3 பேரில் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உட்பட அதிகாரிகள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரை ஸ்ரீ வக்ர மாரியம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வக்ர மாரியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து முதல் கால பூஜையாக வாஸ்து சாந்தி, பிரவேச பலி,
அங்குரா பணம் உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான நேற்று காலை 4ஆம் கால பூஜை, நாடி சந்தானம், யாத்ரா தானம், மகா பூர்ணாகிதியை தொடர்ந்து கலசம் புறப்பட்டு ஸ்ரீ வக்ர காளியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஆச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித கலச நீர் ஊற்றப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை திருவக்கரை கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 11.92 லட்சம் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் வீதியை சேர்ந்த நாராயணன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி நாராயணனும் மர்ம நபர் வழங்கிய ஆப்பில் ரூபாய் 3.69 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் ரெயின்போ நகர் பகுதியை சேர்ந்த சஞ்சய் ஜெயின் என்பவரும் மர்ம நபர் கொடுத்த லிங்க் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்து ரூபாய் 3.90 லட்சத்தை இழந்துள்ளார். காரைக்கால் பகுதியை சேர்ந்த கோமதி என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி கோமதியும் ரூபாய் 2.90 லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மாகி பகுதியை சேர்ந்த மினி வலசராஜன் ரூபாய் 1.30 லட்சம் மற்றும் திருபுவனை பகுதியை சேர்ந்த விஜயகுமார் ரூபாய் 13,000 இணையவழி மோசடியில் பணத்தை இழந்துள்ளனர். மேற்கூறிய நபர்கள் 5 பேர் ரூபாய் 11.92 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 10 ஆண்டு காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி புதுச்சேரி இளைஞர் திருமணம் செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சேர்ந்தவர் வெங்கட்ராம். பிடெக் படித்த இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்தார். அப்பொழுது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த கிளேசிபெத் சிம்பானன் ஓபா என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. இந்த நிலையில் இருவரும் காதலிப்பதை தங்களது வீட்டாரிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கு இரு வீட்டார்களும் சம்மதம் தெரிவித்தனர். இதனையடுத்து 10 ஆண்டு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையை முடிவு செய்யப்பட்டு புதுச்சேரியை சேர்ந்த வெங்கட்ராமுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த கிளேசிபெத் சிம்பானன் ஓபாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதன்படி இன்று புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னி மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் மணப்பெண் தமிழ் முறைப்படி கூரை சேலை கட்டி புரோகிதர் வைத்து மந்திரங்கள் ஓத சாஸ்திரம் சம்பிரதாயத்துடன் திருமணம் நடைபெற்றது. இதில் இரு வீட்டார்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து பெண்ணின் உறவினர்கள் திருமணத்தை காணும் வகையில் இணையதளம் மூலமாக நேரடி காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி திலாசுப்பேட்டை பகுதியில் குடும்ப சண்டையை தட்டி கேட்ட முதியவரை கொலை செய்த வழக்கில் நண்பர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை திலாசுப்பேட்டை அய்யனார் கோவில் வீதியை சேர்ந்தவர் 56 வயதான ரவி. முன்னாள் பாப்ஸ்கோ ஊழியர். மனைவி இறந்த நிலையில் குழந்தைகள் இல்லாததால் தனியாக வசித்து வந்தார். இதேபோல் மதுரையை சேர்ந்தவர் 22 வயதான தினேஷ்குமார் என்கின்ற அமாவாசை. இவரது நண்பர் 23 வயதான முகமது பைசல். இருவரும் புதுவையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வருகின்றனர். இருவரும் தற்போது ரவியின் வீட்டு அருகே வீடு எடுத்து தங்கியுள்ளனர். தினேஷ்குமார் தனது மனைவியுடன் கீழ்த்தளத்திலும், முகமது பைசல் தனியாக 1வது தளத்திலும் குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு தினேஷ்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது வாசலில் படித்திருந்த ரவி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் தினேஷ்குமாருக்கு ஆதரவாக அவரது நண்பர் முகமது பைசல் வந்துள்ளார். இருவரும் கட்டி எடுத்து ரவியை சரமாரியாக தாக்கியதில் சம்பவ இடத்திலே ரவி மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தினேஷ்குமார் மற்றும் பைசல் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கிராமப்புறங்களில் சில தினங்களாக 12 மணி நேரத்திற்கு மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து திருக்கனூர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு, செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வாதானூர் உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் கடந்த சில தினங்களாக 12 மணி நேரத்திற்கும் மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு உள்ளது. இதனால் விவசாயிகள், முதியவர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரியிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த மக்கள் ஒன்று திரண்டு திருக்கனூர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்பொழுது அதிகாரிகளும் ஊழியர்களும் பணிக்கு வராததால் அலுவலகத்தில் உள்ளே நுழைந்த பொதுமக்கள் அதிகாரிகளில் நாற்காலியில் உட்கார்ந்து வேலை செய்வது போல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மின்துறை அலுவலகத்திற்குள் பொதுமக்கள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் மிக பழமை வாய்ந்த சிதிலமடைந்திருந்த அருள்மிகு ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த வரிச்சிக்குடியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த 5ஆம் தேதி கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி மாலை முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இன்று 6ஆம் கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகிதியுடன் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத, மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி, ஸ்ரீ ஞானாம்பிகை அம்மன் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, திருப்பணி குழு, அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேந்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ள பாலா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான சேந்தனூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பால முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, முதல், 2, 3 மற்றும் 4ஆம் யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக காலை 10 மணிக்கு கடம் புறப்பாடு நடைபெற்று முத்துமாரியம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஸ்ரீ கணபதி, பாலமுருகன், நவக்கிரகம் உள்ளிட்ட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சேந்தனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பிட்னஸ் ஜோன் சார்பில் மிஸ்டர் சவுத் இந்திய ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுச்சேரி என 5 மாநிலத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிட்னஸ் ஜோன் சார்பில் கடற்கரை மேடையில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்திய ஆண் அழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என 5 மாநிலங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது எடை பிரிவிற்கு தகுந்தாற்போல் 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்திய பரிசை ஓவரால் சாம்பியனாக மதுரை சேர்ந்த துரை முதல் பரிசை தட்டி சென்றார். மேலும் ஆணழகன் போட்டியை காண ஆண்கள், பெண்கள் என ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.